தேங்காய் பால் செய்வதற்கான நம்ம பொருட்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா கழுவி மிக்சியில் போட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அடுத்து வந்து பாசிப்பருப்பு 2 ஸ்பூன், ஏலக்காய் 2, முந்திரி வந்து 4 எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து அரை ஸ்பூன் போதும். நாட்டு சர்க்கரை, பாதாம் பவுடர் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி வந்து தேவையான அளவு. இதுதான் நம்ம வந்து தேங்காய் பால் செய்வதற்கான பொருட்கள் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம தேங்காய் எடுத்தாச்சு. தேங்காய் வந்து 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். தண்ணி வந்து வாட்டர் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தலை, தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். தேங்காய் பால் வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு தரம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் பால். நீ செகண்ட் டைம் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். மறுபடியும் வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணி மறுபடியும் வந்து மிக்சியில் அடித்து மறுபடியும் அந்த பாலை நம்ம எடுக்கணும். நம்ம மறுபடியும் செய்யலாம். இதே நம்ம போதுமானது, வேஸ்ட் பண்ணாதீங்க. இது போதுமானதுன்னா இதோட நிப்பாட்டிக்கலாம். இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம். இது செகண்ட் டைம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்பவும் ஊற்றி நம்ம அடித்தோம்னா எல்லாமே இதாக வேஸ்ட்டாக போயிடும், தெரிச்சு போயிடும். எல்லாமே தெரிச்சுட்டு வீணாக போயிடும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு தடவை நம்ம வந்து பால் எடுத்ததும் இந்த டம்ளரில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால். செகண்ட் டைம் நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து செகண்ட் தடவை நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு தடவை வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்குது. அப்படி தான் வரும். நம்ம இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ரெண்டாவது நிறையா இருக்குது. அது இருக்கட்டும். முதல் ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். ஆச்சி பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வந்து வதங்கினா போதும். நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். அதுவும் நம்ம அரிசி மாவு போட்டு அடித்து வச்சுக்கலாம். பொடியாக வச்சுக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அரிசி மாவு நம்ம இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம்.
நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வரட்டும். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிச்சுங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த டேஸ்ட்டுக்கும் நம்ம வெறும்பால் இந்த தேங்காய் பாலுக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நம்ம டேஸ்ட்டுக்காண்டி நான் டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் பால் மட்டும், இது நாட்டு சக்கரை மட்டும். இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் அரிசி பால் வந்து 2வது நம்ம தேங்காய் பால் எடுத்தோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். சிம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பும் அரிசி மாவும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து வச்சுருக்க அந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கட்டி விடாமல் நம்ம என்ன செய்யணும், கட்டி இல்லாமல் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, கட்டிப்படக்கூடாது. நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து மொத்தம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே கிளறி விட்டுருங்க. அப்போ தான் கட்டி வராது. கட்டி வராமல் அப்படியே பார்த்துக்கணும். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக நம்ம சூடு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக சூடு வந்ததும் போதும், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு வந்துருச்சு, நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். அடுப்பை விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு நம்ம இறக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த டம்ளரில் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரை சூடாக தான் இருக்குது.